வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 7ஆம் தந்திரம் 7வது அத்தியாயம் சிவலிங்கம் 1176 என்று நாம் சிந்திக்கின்றோம். ஐயா, நீங்க பாடி பொருள் சொல்லிட்டு அப்புறம் பேசலாம்னு நினைக்கிறேன். முடியுங்களா? பாடப்பட்டு செய்யறேன், நீங்க பொருள் சொல்லிருங்கய்யா. மிக்க மகிழ்ச்சி. அவையோர் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி, ஓம் திருமூல திருவடிகள் போற்றி, ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. மலர்ந்த அயன்மாள் ருத்திரன் ஈசன், மலர்ந்த அயன்மாள் ருத்திரன் ஈசன், பலந்தரும் ஐமுகன் பரவிந்து நாதம், பலந்தரும் ஐமுகன் பரவிந்து நாதம். மலர்ந்த அயன்மாள் ருத்திரன் ஈசன், பலந்தரும் ஐமுகன் பரவிந்து நாதம், நலந்தரும் சக்தி, நலந்தரும் சக்தி சிவன் வடிவாயி, நலந்தரும் சக்தி சிவன் வடிவாகி, பலந்தரும் நலந்தரும் சக்தி சிவன் வடிவாகி, பலந்தரும் நலந்தரும் சக்தி சிவன் வடிவாகி, பலந்தரும் லிங்கம் பரானந்தியாமே, பலந்தரும் லிங்கம் பரானந்தியாமே, பலந்தரும் லிங்கம் பரானந்தியாமே. ஓம் திருமூல திருவடிகள் போற்றி. நன்றிங்கய்யா, வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்க ஐயா. இன்றைய பாடல் ஜெனரலைஸ்டா முன்னாடியே பல தடவை நம்ம குறிப்பிட்ட ஒரு பாடலை தான் இங்க நமக்கு நினைவூட்டுறதா எடுத்துக்கிறோம். மலர்ந்த அயன் மாலும் உரித்திரன் மகேசன், மலர்ந்த அயன் மாலும் உரித்திரன் மகேசன், பலந்து எழும் ஐமுகன் பரவிந்து நாதம், பலந்து எழும் ஐமுகம் பரவிந்து நாதம், நலந்தரும் சக்தி சிவன் வடிவாகி, நலந்தரும் சக்தி சிவன் வடிவாகி, பலந்தரும் லிங்கம் பரானந்தி ஆமை, பலந்தரும் லிங்கம் பரானந்தி ஆமை. ஜெனரலைஸ்டா நம்ம பார்க்கிறோம் அப்படின்னாக்கா, நம்ம இந்த நவதரு பேதம் அப்படின்றது கூட இங்க நம்ம குறிப்பிடலாம். ஏன்னா தாமர மலர்ல பிரம்மன், திருமால், உரித்திரன், மகேசன், அப்புறம் 5 முகங்களை உடைய சதாசிவன், பரவிந்து, பரநாதம், சக்தி, சிவன் அப்படின்னு 9 வடிவமாக இருக்கிறது தான் பயனளிக்கக்கூடிய விஷயமாகத்தான் இந்த லிங்கமே சிவமாகும் அப்படின்றது. ஆன்மா பார்த்தோம்னாங்க அசுத்தமாயில இருக்கும், மலம் கண்ணும் அது ரெண்டும் நீங்கணும். அப்படி சுத்தமாயில இருந்துகிட்டு தொழில் செய்வதுதான் சிவம். உயிர்கள் துன்பத்தை போக்க என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, அந்த நிலையாதல் அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் பரநாதம்னு சொல்லுவோம் நாம. அப்ப அந்த கருதிய தொழில், அதாவது எண்ணங்களை அந்த எப்படி ஒரு செயலை முடிக்கிறது அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணணும்னா சக்தி தேவைப்படுது. அப்ப சக்தி அடங்கி இருக்கு பார்த்தீங்களா, அதான் சக்தி அடங்கி இருக்குது, ஆற்றலாக அடங்கி இருக்கின்றது. அதுகிட்ட ஒரு குறிப்பு நிகழும் போது அந்த சக்தி பரவிந்த அப்படின்னு அதுக்கு பேரு கொடுக்குறாங்க. அப்புறம் எப்படி எப்படிலாம் செய்யணும் அப்படின்னு நம்ம அந்த எண்ணங்கள் நிலை இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் சதாசிவம். எண்ணியதை செயல்படுத்துவதில் அவரவர் நுகர வேண்டிய கர்ம பலன்களை நுகர வேண்டி, கர்ம பலன்களோட குற்றங்களை கருதி அதுக்கான செய்யறதுதான் மகேஸ்வரன். கர்ம பலன்களை நுகர்ந்து காலத்துல ஆன்மாக்கள் தொய்வடையும் போது அவற்றை அழிக்கும் தொழிலை செய்யறது உரித்திரன். மோகங்களை அனுபவிப்பதற்காக நிலைக்க செய்வது திருமால். அனுபவிப்பதற்காக உடம்பு,
கருவி, உலகம் இவற்றை தோற்றுவிப்பது பிரம்மன். இப்படியாக ஏகனாகிய இறைவன் ஒருவனே 9 வகையாக செயல்பட்டு நவதரு பேதம் அப்படின்றது சைவ சித்தாந்தத்துல சொல்லக்கூடிய விஷயம். அதைதான் நம்ம திருப்பி குறிப்பிடுகின்றார். மலர்ந்தாயன் அப்படின்னா தாமர மலரில் தோன்றிய பிரம்மாவை குறிப்பிடுறாரு. மால்னா திருமாலு, உரித்திரன், மகேஸ்வரன், அவங்க 5 தொழில்களை செய்யறாங்க. அத பரவிந்துநாதம்ன்றாங்க. அதுக்கு மேல ஒளி அததான் விந்துநாதம்னு நமக்கு இங்க குறிப்பிடுறாங்க. அப்படி பார்க்கும்போது நன்மைகளை தரக்கூடிய பராசக்தி பரமசிவன் இவங்க திருவுருவங்களாதான் லிங்கம்னு நம்ம சொல்றோம். ஆன்மாக்களுக்கு நல்வழி கொடுக்கவும் பலன் தரவும் சிவலிங்க வடிவம் வடிவமைச்சிருக்கிறாங்க. அனைத்துக்கும் மேலாக பரானந்தியாக மூலப்பரம்பொருள் அப்படின்றது இங்க நமக்கு திருப்பி நினைவூட்டுகின்றார். அப்ப அந்த எளிமையா நம்ம என்ன சொல்ல வரலாம் அப்படின்னாக்கா, சிவலிங்க வடிவம் பேரலை தரக்கூடிய சிவன் சக்தி வடிவம். 5 தொழில்களை புரிகின்ற கடவுள்கள் எல்லாம் இந்த சக்தி சிவன் வணங்குகின்ற வழியில தான் நடக்கிறாங்க. அப்போ உலக இயக்கத்துக்கும் அனைத்து இறை வடிவங்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது பேரொளி வடிவமே சிவலிங்கமேன்றார். சிவலிங்கம் டாபிக்ல சிவலிங்கத்தை பற்றிய மேன்மைய நமக்கு அது 9 விதமாக வர்ணமிக்கின்றத நமக்கு குறிப்பிடுகின்றார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, கதை சொல்லணும்னாக்கா அடிமுடி தேடிய பேரொளி தான். ஏன்னா திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் விவாதம் வந்தது இல்லைங்களா, அந்த கதை சொல்லுவாங்களா, அந்த கதையை இங்க சொல்லலாம். அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னு சொன்னா இன்னொரு கதை நம்ம இதுக்கு ரிலவெண்டா என்ன சொல்லலாம்னு பார்த்தாக்கா, பர்காவனத்து முனிவர் செருக்கு. அந்த முனிவர்கள் ரொம்ப 4 வேதங்களை கற்றுக்கிட்டு ரொம்ப யாகமெல்லாம் செஞ்சுக்கிட்டு தன்னாலதான் எல்லாம் முடியுது அப்படின்னு ஒரு சிந்தனை வர்றதாகவும், அவர்களுக்கு அந்த ஈகோவை உடைக்கிறதுக்காக சிவபெருமான் அவங்கள புரிய வைக்கிறதுக்காக சோதனை உணர்த்தா திருவுள்ளம் கொண்டு பிச்சை எடுக்கிற பாத்திரமா வராரு. பெருமாள் மோகினியா வராரு. இவங்க இந்த சிவனையே அழிக்கக்கூடிய ஒரு யாகத்தை செய்ய ரெடி ஆகிறாங்க. அப்ப இவங்க 2 பேரும் அந்த வேகத்துல வரும்போது அந்த முனிவர்கள் எல்லாம் மோகினி வடிவம் வரக்கூடியதை பார்த்து தன்னுடைய தவ வலிமை இழந்து அதன் மூலமாக இறுதியில ஒண்ணா வருது. எப்படின்னாக்கா, மதம் கொண்டு புளிய வரும்போது அதை ஆடையா போட்டுக்கிறாரு. அவங்க வளர்க்குற யாக குண்டத்துல இருந்து பாம்புகள்லாம் வரும்போது திருமேனியா போட்டுக்கிறாரு. ஒரு மழு ஆயுதம் மான் அப்படி வரும்போது அது தன்னோட கையில ஏந்திக்கிறாரு. அறியாமையினுடைய வடிவமா வரக்கூடிய முயலகன் அசுரன் அவனை தன்னுடைய காலில் வச்சு மிதித்து அடக்குறாரு. இப்படியாக ஒரு சிவலிங்க பேரொழியாக காட்சி தர்றதாகவும் ஒரு கதை இருக்கின்றது. அப்ப செய்யும் போது முனிவருடைய யாக ஆற்றல் ஒடுங்கிடுச்சு, மந்திர சக்தி ஜோதியில போய் மறைஞ்சிடுச்சு. எல்லாருமே பிரம்மன் திருமால் அனைவர் ஆற்றலும் ஜோதியில இருந்துதான் வெளிப்படுது அப்படின்னு முனிவர்கள் நேர்ல கண்டிட்டு தங்கள் தவறை உணர்ந்து சிவபெருமானுடைய திருவடியில இருந்து வணங்கினதா ஒரு கதைகள் இருக்கின்றது. இப்படியாக ரிலவெண்டா நம்ம நிறைய சொல்லிட்டு போகலாம். டே டு டே அப்ளிகபிலிட்டியில நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒண்ணு அகந்தைதான் எல்லாத்துக்கும். நேற்று கூட கௌரியமா சொன்னாங்க, நான் சிவனடியார் அப்படின்றது கூட ஒரு அகந்தை அப்படின்றாங்க. அப்ப அந்த அகந்தையை நம்ம அதை விட்டு வெளியில வரணும் எப்படின்றத நம்ம சிந்திக்கணும். மூலாதாரத்தை நோக்கி நகர்றது, ரூட் காஸ் எங்க இருக்கு அப்படின்னு ஒரு சிந்தனையில அடுத்த டைமென்ஷன்ல போலாம். அப்புறம் உட்புற ஒளியை காணுதல், இன்டர்னல் லைட் அண்ட் எனர்ஜி, இது மெடிடேஷன் மூலமா உணரக்கூடிய ஒன்று. அப்புறம் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி, அதை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு பார்த்துக்கிட்டோம்னா, வெளி உலக பெருமைகளை விட அகத்தின் தூய்மை முதன்மையானது. ஆணவத்தை துறந்து அமைதியோடு நாம் மூல ஆற்றலை உணர்வதே இப்பாடலின் முக்கியமான நடைமுறை செய்தி என்று சொல்லி தளத்தை கௌரியமாக ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா, மிக அருமை. வாங்க விந்தியாமா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரை போற்றி. 1776வது திருமந்திரம்.
பக்தருக்கு அருளும் பரம்பொருள். திருமந்திரம். மலர்ந்த அயன்மால் ருத்திரன் மகேசன் பலம் தரும் ஐமுகன் பரவிந்து நாதம் நலம் தரு சக்தி சிவன் வடிவாகி பலன் தரு லிங்கம் பரானந்தி ஆமே. அருமையான திருமந்திரம். மலர்ந்த தாமரை மலரில் தோன்றிய பிரம்மன் அயன் திருமால் ருத்திரன் மகேஸ்வரன் வலிமையை தந்து அருளுகின்ற பலம் தரும் 5 முகங்களுடைய சதாசிவன் மேலான ஒளி ஓசை பரவிந்து நாதம் நல்லன எல்லாம் தருகின்ற சக்தி சிவன் என திரு உருவம் கொண்டு வழிபடுவோருக்கு அதன் பயனை வழங்க பயன் தரு உள்ள சிவமூர்த்தமே லிங்க வடிவம் நந்தி எம்பெருமான் ஆகும். கழக வெளியீட்டில் மாலின் கொப்புளில் தோன்றிய அயனும் அம்மாலாகிய அரியும் அரணும் ஆண்டானும் பயனருளும் அருளோனாகிய ஐமுகனும் மேலாம் விந்து நாதங்களும் நன்மை அருளும் சக்தி சிவன் வடிவங்களும் நிறைந்த குறைவிலா இன்ப பயனுக்கு வாயிலாகிய பாடி பரவி பணியும் பணியாம் நற்றவத்தை தந்தருளும் நந்தி எம்பெருமானே அவனே சிவலிங்கமும் ஆவன். மலர்ந்த உலகமாக பரிணமித்த பிரகிருதி மாயைக்கு அதிபனான பலந்தரும் ஐமுகன் முத்தி பலனை கொடுக்கும் சதாசிவன் பலன் தரும் 5 மூர்த்திகளாயிருந்து பயனை அளிக்கும் பரானந்தி சிவலிங்கம். இது ஞான லிங்கமாகிய சதாசிவத்தின் மேலாகிய லிங்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க, மிக்க நன்றி. மிக அருமை. வாங்க தியாகராஜன் ஐயா, வணக்கம் ஐயா. மிக மகிழ்ச்சியமா. வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளால இன்றைய திருமந்திரத்திற்கான பொருள் கண்டு கொண்டிருக்கிறோம். மெய்ப்பொருள் ஒன்றுதான், அந்த ஒன்றே அனைத்துமாகி இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி உணர்த்தி கொண்டிருக்கின்ற குருவினுடைய திருவடிகளை போற்றி வணங்கி, எப்பொழுதும் எல்லாமாகி வந்திருக்கிறது ஒரு பொருள் தான். இன்னைக்கு பிரபஞ்சம் இருக்குது அப்படின்னா பிரபஞ்சமாக மலர்ந்திருப்பதும் இறைவன் தான். இறைவனுக்குள்ளதான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. எல்லா பொருளிலும் இறைவனை காண வேண்டும். எல்லாவற்றிலும் என்னை காண வல்லவனாக எவன் இருக்கிறானோ அவன் என்னை விட்டு விலகுவதில்லை என்று பரமாத்மா சொன்னது போல ஒவ்வொருவரும் உணர்ந்தே இருக்கிறார்கள். ஆனா அந்த உணர்வை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. நாமும் எளிமையாக உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். லிங்கம் லிங்கம் லிங்கம்னு சொல்றோம். அந்த லிங்கம்னா என்ன என்று சிந்தித்து பார்த்து பொருள் விளங்கி கொண்டாலே போதும். சிந்தித்து பார்ப்போம். பொருள் விளங்கி கொண்டவங்க அவரவர் அனுபவித்து உணர்ந்து மேன்மை நிலையை அடைய வாழ்த்துக்கள். விஞ்ஞான பூர்வமாக இன்னைக்கு எளிமையாக விளக்கி விடலாம் அந்த லிங்கம் என்ற வார்த்தையை. ஆனா அந்த லிங்கத்தை உணர வைக்கிறதுக்கு எவ்வளவு வார்த்தைகளை போட்டு அதை உணர்த்தி கொண்டே இருக்கிறாரு பாரு. எல்லாமாகி வந்திருப்பது அந்த ஒன்றை பற்றி கொண்டாலே போதும் என்ற அளவுல இன்னைக்கு சிந்தனையை உயர்த்தி இருக்கிறார். பழந்தரும் லிங்கம் பரானந்தியாமே என்று சொல்லிட்டார். நமக்கு பழத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது எது? எளிமையா சொல்லிடலாம், நம்ம எண்ணம் தான் அப்படின்ட்டு. நம்ம எதை நினைக்கிறோமோ அது வலிமையாக இருந்துச்சுன்னா அது செயலுக்கு வரும். அப்ப பலன் தரக்கூடிய நலன் தரக்கூடிய எண்ணம் இருந்தாலே போதும். அந்த எண்ணமாக வந்திருப்பது எது? அது சாதாரணமா அந்த நினைப்பு வருமா? எத்தனையோ கால அனுபவங்களை பெற்ற
பல ஞானிகளுடைய அருட்கொடையாகத்தான் நமக்குள்ள இருந்த அந்த அனுபவங்கள் எண்ணங்களாக வெளிப்படுகிறது. இறைவனை அறிய வேண்டும், உணர வேண்டும் என்ற எண்ணம் எத்தனை பேருக்கு வருது? இறைவன் ஒருவன் தான் என்று சொல்லும் போது இறைவனுக்கு பல ரூபங்களையும் பல நாமங்களையும் வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறோமே. ஒரு நாமம் போதாதா? ஒரு திருநாமத்தை, ஒரு உருவம் போதாதா? ஏன் பல உருவங்கள், பல நாமங்கள்? ஏன்னா அனைத்துமே இறைவன் என்ற தன்மையை உணர்ந்த போது அந்த தன்மையை இருந்து பார்க்கும்போது பல பல நாமங்களாக இருந்தாலும் பல பல ரூபங்களாக இருந்தாலும் ஏகன்தான். அவன் அநேகனாக இருந்தாலும் அவன் ஏகன்தான் என்பதை உணர்ந்த நிலையில, அந்த தெளிவு நிலையில மனம் அமைதி பெறும். சாந்தமான மனநிலை என்று சொல்வார். அந்த மனநிலையில இருந்து கொண்டு ஆராய்ச்சி செய்யும் போது எல்லாமே உள்ளுணர்வாக விளங்கும். அந்த அமைதி நிலையை தரத்தக்கவர் பரானந்தியாமே என்று சொல்லும் போது எல்லோருக்கும் உண்மையை உணர்த்தி கொண்டிருக்கின்ற அந்த குரு, சத்குரு யாரா இருக்க முடியும்? இறைவன் தான். இறைவன் தான் நமக்கு குருவாக வந்து குரு வடிவாகி இன்னைக்கு திருமந்திரத்தை அருளி நமக்கு அந்த மேன்மை நிலையை அறிவித்து அறிய வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த கருணை, பரங்கருணையை என்னவென்று சொல்வது? ஓம் திருமூல திருவடிகள் சரணம் சரணம் சரணம். நன்றி. நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. மிக அருமை. உணர்வு பூர்வமா இருந்துச்சுங்க. மிக்க நன்றி. வாங்க கிருத்திகாமா, வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கண்டிப்பா ரொம்ப அழகா நிறைய பொருள் பார்த்திருக்கோம். இந்த விஷயத்த நம்ம ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு வந்திருக்கிறது தான். அவந்தரு பேதமும் சிவமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்க அத்தனை பேரையும் அவரு சொல்றாரு. மலர்ந்த அயன் மால் ஒரு திறன் மகேசன், பலம் தரும் ஐமுகன் பரவிந்து நாதம், நலந்தரும் சக்தி சிவன் வடிவாகி பலந்தரு லிங்கம் பரானந்தியாமே. அப்ப இது ஒரு சிலருக்கு அடைமொழி கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? மலர்ந்த அயன் மால் ஒரு திறன் மகேசன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஒரு நிலை சொல்றாரு. இப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நேத்துக்கு பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த ஐம்புலன் வழியும் வென்ற ஐம்புலனும் மிக கிடந்து இன்புற அப்படின்னு சொன்னார் இல்லையா? அந்த வென்ற ஐம்புலன்கள், அப்ப அந்த ஐம்புலன்களிலும் வெல்லும் பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னா, மலர்ந்த அயன் மால் ஒரு திறன் மகேசன் அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த இது அதற்கு முன்னாடி நம்ம பிறப்பிலேயே இத்தனை பேர் இருக்காங்க, ஆனா அது மலராத நிலையில் இருக்கிறார்கள். அப்போ இத்தனையும் மலர்கிறது எப்பொழுது? இந்த ஐம்புலனும் சிவானுபவத்தில் திளைக்கும் பொழுது அப்படின்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அப்போ அதனாலதான் இந்த இடத்துல அவர் என்ன உபயோகம் பண்றாரு அப்படின்னா, மலர்ந்த அயன் மால் ஒரு திறன் மகேசன். இதுக்கு இன்னொரு பொருளும் இருக்கு, நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்புறம் இன்னும் ஒரு அடைமொழி தர்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, பலன் தரும் ஐமுகன் அப்படின்னு சொல்றாரு. என்ன பலம் தரும் ஐமுகன் அப்படின்னா, இந்த ஐமுகனை வந்து நம்ம யாரா பார்க்கணும் அப்படின்னாக்க சதாசிவமா தான் பார்க்கணும். அப்போ அந்த சதாசிவன் வந்து பலனை தருகிறான். எத்தகைய பலனை தருகிறான் அப்படின்னா, இந்த இந்த ஆன்மாவிற்கு உண்டான தனு கரண புவனங்களை தரக்கூடிய ஒரு ஒரு செயலை இவன் இங்கதான் பிறக்கணும், என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன வேண்டிய அந்த அந்த அத்தனை விஷயங்களையும் நமக்கு தரக்கூடியவாறு டெசிஷன் மேக்கிங் பண்றாரு. தரல, அது தரக்கூடியது மகேஸ்வரனோட வேலை. ஆனா இந்த என்ன பண்றாரு? டெசிஷன் மேக்கிங் பண்றாரு. நம்ம இங்கதான், இதுதான் அவனுடைய அண்ணா வினைகள் அப்படின்னு சொல்லி இவன் இந்த தனுகரண புவனத்துலதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக அதை பரக்கூடியது சதாசிவம். அதனால என்ன சொல்றாரு? பலம் தரும் ஐமுகன் அப்படின்னு சொல்றாரு. பலம் தரும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? பரவிந்து நாதம்
அப்படின்னு சொல்றாரு. இந்த பரவிந்து நாதம்ங்கிறதுக்கு நம்ம ரொம்ப 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 அழகா ஒரு பொருள். நம்ம நாதம் விந்து தெரியும், சிவம் சக்தியை குறிப்பிடுவதற்காக நாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இல்லைங்களா? அப்ப என்ன சொல்றாரு? பரவிந்து நாதம் அப்படின்னா இது ரெண்டு விதமா பார்க்கலாம். பரவிந்து பரநாதம் அப்படின்னு பார்க்கலாம், இல்ல பரவிந்து நாதம் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப இந்த பரவிந்து நாதம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னாக்க, இந்த 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 விந்து நாதம்ங்கிறத நம்ம சிவம் சக்தியா பார்த்திருக்கோம். அந்த சிவமும் சக்தியேன்னு சொல்லக்கூடியதுதான் இந்த பரவிந்து. எப்படி அப்படின்னாக்க, இந்த சுத்தமயா தத்துவத்துக்குள்ள வரத்துக்கு முன்னாடி இருப்பாக ஒரு நிலை இருக்கு பாத்தீங்களா? அந்த இருப்பாக நிலையில் ஒன்றி இருக்கக்கூடிய சக்தி. அப்போ அந்த அந்த ஒரு எனர்ஜி அப்படியே ஸ்டாட்டிக்கா இருக்கு. அந்த ஸ்டாட்டிக்குள்ள 10,000 புள்ளிகள் இணைந்து நிற்கிறது. அப்ப அந்த இணைந்து நிற்கக்கூடிய சக்தியாக, அது அந்த புள்ளி அத்தனையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு ஒரு விசை இருக்கிறது. அந்த விசையாக ஒரு விஷயம் இருக்கு. அப்ப அந்த விசைய நம்ம இல்ல இந்த உலகை படைப்பதற்காக எண்ணுகிறார் இறையம்பெருமான். அப்போ அந்த விசை அசைகிறது பாருங்கள், அதுதான் சக்தி. ஆனா அந்த சக்தி அந்த விசையை விட்டு வெளியில் வருவதற்கு முன்னாடி உண்டான ஒரு நிலை. நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன், இல்ல நான் கன்ஃபியூஸ் பண்றேன்னான்னு எனக்கு தெரியல. there is a static energy. அந்த ஸ்டாட்டிக் எனர்ஜிக்குள்ள நிறைய ஆட்டம்ஸ், அந்த ஆட்டமா ஒருங்கிணைக்கிறதுக்கு உண்டான இதெல்லாம் நான் இங்கிலீஷ்ல சொல்றது எதுனாலன்னா நமக்கு டக்குன்னு புரியணுங்கிறதுக்காக, அந்த புள்ளிகளை எல்லாம் ஒருங்கிணைவதற்கு ஒரு ஒரு விசை இருக்கு. இப்ப இந்த லட்டு எல்லாம் பிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒரு ஒரு ஜீரா பாகு போட்டு அத உள்ள வச்சிருப்போம், அத பிடிச்சு வச்சிருப்போம். அந்த ஜீரா பாகு பாருங்களா, அதுதான் அந்த பரவிந்து. அப்போ குழந்தை உடைச்சிடுறது. அப்ப அந்த உடைச்சா லட்டு என்ன ஆகும்? சிதறும். அப்ப சிதறும் போது மூல காரணமான விந்துவும் நாதமும் தோன்றுகிறது. அப்பதான் அது சிதறி இந்த உலகுக்கு வருது. இந்த உலகை படைக்க எண்ணிய பிறகு இருக்கக்கூடிய அந்த விசை, அதுதான் விந்து, அதுதான் பரவிந்து, அதுதான் அதுதான் விந்து நாதம். அதற்கு முன்னாடி இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரவிந்து பரநாதம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இத இன்னொன்னுமாவும் சொல்லுவாங்க, பரவிந்து நாதம், அந்த விந்திலிருந்து தோன்றக்கூடிய சக்தி. அப்போ அந்த அசையும் பொருளாக இருக்கக்கூடியதும் யாருதான் அப்படின்னாக்க சக்தியாக இருக்கிறார் அப்படின்னு, அதுதான் சக்தியினுடைய மூலமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இன்னும் நுணுக்கமான ஒரு சக்தியை பத்தின ஒரு நுணுக்கமான குறிப்பை நமக்கு தராரு. என்ன தராரு அப்படின்னா, அந்த பரவிந்துவாக இருக்கக்கூடியதும் யாரு அப்படின்னா அது அது சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சக்தி நம்ம இந்த இந்த சுத்தமயா தத்துவத்துக்குள்ள வந்த உடனே என்ன வரும் அப்படின்னாக்கா அபரவிந்து அபரநாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பர அப்படின்னா மேலானது, அபர அப்படின்னா அதற்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடியது. அதுக்காக தான் அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த நிலையில தான் சதாசிவர் என்ன முடிவு பண்றாரு அப்படின்னா நம்மளுடைய தனுகரண புவனங்களை முடிவு செய்கிறார். அதனாலதான் பலம் தரும் ஐமுகன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்ன ஆயிடுத்து, இவங்களை எல்லாரும் சேர்த்து இதுதான் நடக்கணும், இதுதான் நடக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாச்சு. அப்ப அதுல இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை மறைத்தல் தொழிலை செய்யணும் பாத்தீங்களா, அப்படி செய்பவர் தான் மகேசன். இது நமக்கு தெரியும், மறைத்தை தொழிலை செய்பவர் அவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான தொழிலை செய்பவதற்கு உருவான அந்த சக்தியாக மகேஸ்வரம் இருக்கிறது. அதுக்கப்புறம் இது இதனுடைய தொழில் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். எப்பவுமே சொல்றதா, உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து இன்பங்களையும் அனைத்து துன்பங்களையும் நுகரணும்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வினை கழியணும்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தெய்வீக ஞானம் போகணும். அதனால இந்த ஆன்மா இந்த பூமியை தொடும்போது தவால்ல எல்லாத்தையும் அழிச்சிடுறாரு. அழிச்சிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷா ஒரு 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 மண்ணு மாதிரி அமுச்சு விடுறாரு. நம்ம இங்க அதனாலதான் ரமணருக்கு 7 வயசு ஆயிருக்கு அவரை முடிக்கிறதுக்கு. நம்ம இன்னும் தேடிட்டு இருக்கோம், கிடைச்சிச்சா எங்க இருக்குன்னு. அப்போ அத்தகைய ஒரு விஷயத்தை செய்வது யாரு அப்படின்னா அந்த வினை கழியற வரைக்கும் அவர் காத்துட்டு இருக்கிறாரு. அப்பதான் அந்த 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 விஷயத்தை செய்யக்கூடிய அந்த மகேஸ்வரம்
அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதையெல்லாம் தாண்டி அதெல்லாம் முடிஞ்ச உடனே ஆம், ஆஹ் இத செய்யக்கூடிய அழித்தலை செய்யக்கூடிய ஒரு திறன். அப்புறம் இருக்கிற காலத்துல புலன் நுகர்ச்சிகளை அனுபவித்து எந்த மாதிரி புலன் நுகர்ச்சி, இந்த சிவானுபவத்தை நுகர்வதும் ஐம்புலன்களின் வழியாக தோன்றுகின்ற சிவானுபவத்தை நுகர்வதும் யாரின் மூலமாகத்தான் அப்படின்னாக்கா விஷ்ணுவின் மூலமாகத்தான். ஏன்னா உலக இன்பங்களை மகிழ்ச்சியின் பொருட்டு நுகர்வது எதனால அப்படின்னா அது எந்த அனுபவமா இருந்தாலும் அது யாரு அப்படின்னா விஷ்ணு. அப்புறம் அதற்கு உண்டான அத்தனை இந்த உடலாக இருந்து பிறப்பெடுப்பதற்கு உண்டான காரணத்தை செய்வது யாரு அப்படின்னா பிரம்மன். இதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. அதனாலதான் என்ன சொல்றாரு, நலம் தரும் சக்தி. நீங்க ஏன் சொல்றீங்க இந்த பரவிந்துவ அப்படின்னு நீங்க கேட்கலாம். சக்தின்னு சொன்னீங்களே எதனால அப்படின்னா நான் சொல்லலைங்க, திருமூலர் தான் சொல்றாரு. ஏன்னா என்ன சொல்றாரு அப்படின்னா நலம் தரும் சக்தி அப்படின்னு அடுத்த வார்த்தையில ஒரு அடைமொழி தர்றாரு சக்திக்கு. எத்தகைய நலத்தை தரக்கூடியது அப்படின்னா சிவன் நினைச்ச உடனே இந்த உலக படைக்கக்கூடிய நலத்தை தரக்கூடிய சக்தி. அப்போ அவ அப்படி இருக்கக்கூடியவள். அதனாலதான் அந்த பரவிந்து நினைத்த உடனே இந்த விஷயங்கள் நடக்கிறது. அதனால சக்திக்கு ஒரு அடைமொழி தராரு, நலம் தரும் சக்தி அப்படின்றாரு. அப்பயே அது சிவன் வடிவு அப்படிங்கிறீங்க, ஏன்னா அவ இருப்புக்குள்ளதான் இருக்கா. அதனால அது சிவன் வடிவாகி பலந்தரு லிங்கம். அப்போ அவளே சக்தியே சிவலிங்கமாக பலம் தரும் லிங்கமாக அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, பரநந்தியாமே அப்படின்றாரு. ஓகே, இத்தனை விஷயம் சொல்லிச்சாச்சு. பரவிந்துன்னு சொல்லிட்டாரு, பரநாதம்னு சொல்லிட்டாரு, பலம் தரக்கூடிய ஐமுகன்னு சொல்லிட்டாரு, அந்த பலந்தரு லிங்கம்னு சொல்லிட்டாரு. இப்போ பராநந்தியாமே அப்படின்னு நந்திக்கும் ஒரு அடைமொழி கொடுக்குறாரு. அது என்ன பராநந்தி அப்படின்னாக்க இந்த ரெண்டு விதமா பார்ப்பாங்க. இது எல்லாமே சிவம் அப்படிங்கிறதுக்காக பராநந்தின்னு சொல்றாருன்னு பார்ப்பாங்க. இல்லைன்னா இத்தகைய தன்மைகளோடு பிறந்திருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் இந்த நந்தியாகத்தான் இருக்கிறது. பராநந்தி பறந்து இருக்கக்கூடிய அந்த நந்தியாக. எது பறந்து இருக்கிறது? இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து பல் உயிர்களும் பறந்து இருக்கிறது. ஒரு இடத்துல குமிஞ்சு இல்ல, உலகம்ங்கிற ஒரு இடத்துல குமிஞ்சு இருந்தாலும் அந்த உலகத்துக்குள்ள அது பறந்து விரிந்து எங்கெல்லாமோ இருக்கு. எல்லா உயிருமாக இருக்கிறது, பல்லுயிராக நிற்கிறது. அத்தகைய உயிராக நிற்பதும் பராநந்தியே அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி ஆகும். இது சிவ வடிவை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு, மந்திரம். அந்த மந்திரம் நமக்குள்ளே எங்கனம் விளங்குகிறது. அதற்குண்டான தெய்வங்களாக நாம் கொண்டாடக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நபந்தரு பேதம் அப்படின்னு ஒட்டுமொத்தமா சிவசக்தி இது சொல்லிடும், சைவம் சொல்லிடும். ஆனாலும் அந்த விஷயங்கள் எங்கனம் நகழ்கிறது, அனைத்திற்கும் மூல காரணமாக இருப்பது எது, அதன் ஆதார சக்தியாக விளங்குவது எது அப்படின்னு நமக்கு மீண்டும் ஒரு முறை திருமூலர் நம்மளுடைய உடலின் பாகத்திலிருந்து சொல்லி முடிக்கிறார். அதனாலதான் அந்த கடைசியா பராநந்தி அப்படின்னு நம்மளோட இடத்துல இருந்து அப்படியே ஃபனல் மூலமா அப்படியே கொண்டு வந்து கடைசியில அந்த ஃபனலோட டிப்ல நீ நந்தியாக இருக்கிறாய் அப்படின்னு நமக்கு காட்டி தருகிறார். ரொம்ப ரொம்ப அற்புதமான மிக விஸ்தாரமான ஒரு மந்திரம். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த கால வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றிங்கம்மா, மிக அருமை. நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க. நன்றிங்கம்மா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. Translation: Flower-seated Ayan, Mal, Rudra and Mahesha, strength-giving five-faced God, the supreme Bindu and the mystic sound, the benign Shakti and Shiva assuming their forms, Shiva with Parashakti will become the beneficial lingam. இந்த பாடல்ல அந்த மேல இருந்து ஆதி பகவான்ல இருந்து நம்ம வந்ததாகவும் பார்க்கலாம். நம்ம இங்க ஆன்மா கீழ்நிலையில இருந்து நம்ம பராநந்தி அடையிறதாகவும் பார்க்கலாம். இப்ப பராநந்தியில இருந்து நம்ம வரோம் அப்படின்னா ஆதி பகவான்ல இருந்து வரோம். வளம் தரும் லிங்கம் பராநந்தி, நலம் தரும் சக்தி சிவன் வடிவாகி. பராலிங்கம் ஆதி பகவான் என்ன அடுத்த நிலைக்கு நம்ம கிட்ட இருக்க அந்த கருணையாலதான் அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா இறங்கி வராங்க. அந்த ஆதி பகவனாக இருக்கிற பராநந்தி சக்தி சிவம் என்ற வடிவம் எடுக்கிறாங்க. சக்தியாகவும் சிவனாகவும் வடிவம் எடுக்கிறாங்க.
அடுத்தது பலம் தரும் ஐமுகன் பரவிந்து நாதம். அந்த சக்தி சிவன்லேருந்து அடுத்த நிலை என்ன? பரவிந்து, இந்த நம்மளை இயக்கிறதுக்கான ஆற்றலாகவும் நாதமாகவும் வைப்ரேஷனாகவும் நமக்கு இறங்கி வராங்க. அது பரவிந்து நாதமாக தான் இருக்குது. ஏன்னா பரனா சிவத்தோட தன்மையில் தான் இருக்குது. ஏன்னா இன்னும் மாயையோட அது கலக்கலை. அந்த ஆதி பகவான்லேருந்து சக்தி சிவனாக வந்து அடுத்தது பரவிந்துவாகவும் ஆற்றலாகவும் சிவன் ஆற்றலாகவும் சிவனோட நாதமாகவும் இருக்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இன்னும் இறங்கி வராங்க. இன்னும் அடுத்த நிலையில் இறங்கி வரும்போது ஐமுகனாக இறங்கி வராங்க. ஐமுகன் சதாசிவன். சதாசிவன் வந்து நம்ம தொழில்களை செய்கிறது தன்மைக்கு அந்த ஆற்றலும் அந்த வைப்ரேஷனும் மாறி அந்த தன்மைக்கு கொண்டு வராங்க. படைத்தல், காத்தல், இந்த 5 விஷயங்களும் நமக்கு செய்யணும்னா எந்த மாதிரியான ஆற்றல் இருக்கணும் அப்படின்னா, அந்த சதாசிவருக்கு எந்த மாதிரியான ஆற்றல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது தகுந்த மாதிரி சதாசிவனாக உருவெடுக்கிறாங்க. அப்போ சதாசிவன் எங்கேருந்து வந்திருக்காங்கன்னா, ஆதிசிவன்லேருந்து அவரோட சக்தி தான் சக்தி சிவன் வடிவாக ரெண்டு தன்மை அர்த்தநாரியாக வராங்க. அப்புறம் பரவிந்து அவங்களோடது வந்து ஆற்றலாகவும் ஒருத்தவங்களோடது வைப்ரேஷனாகவும் வருது. அவங்க சேர்ந்து இந்த தொழில்களையும் செய்கிற ஐமுகனாக உருவெடுக்கிறாங்க. அந்த ஐமுகனாக இது வரைக்கும் வந்து இந்த வந்திருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த ஆன்மாவை பக்குவப்படுத்துறதுக்கு. இப்போ இந்த ஐமுகனுக்கு கீழே இருக்கிற நிலைகள் தான் வந்து படைத்தல், அந்த 5 தொழில்களும் நடத்துகிற இடம். அயன்னா பிரம்மா, மால் வந்து விஷ்ணு, ருத்ரன் சிவன் இல்லையா, மகேசன் மகேஸ்வரன், இவங்களோட இந்த 5 தொழில்களையும் செய்கிற இடத்துக்கு நம்ம வந்துடுறோம். அங்கே தான் நம்ம எண்ணங்கள் வந்து நம்ம உருவாக்குறோம். நம்ம ஒரு ஆசையில் நம்மளோட ஆன்மா வந்து ஒரு ஆசையோடு போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆசையோட ஆன்மா வந்துருச்சு. அது அந்த எண்ணங்களை நம்ம படைக்கிறோம். அந்த எண்ணங்களுக்கான அனுபவத்தை கொடுக்கறதுக்கு திருமால் வந்துடுவார். அப்புறம் அந்த ஆசையை நிறைவேற்றப்பட்டதோ இல்லை வந்து நமக்கு அந்த ஞானம் கிடைச்சதோ, இது தேவையில்லாத ஆசைன்ற ஒரு ஞானம் வந்தாலும் சரி, இல்லை அந்த ஆசையை அனுபவித்து இது போதுண்டா அப்படின்னு சொல்லி நமக்கு ஞானம் வந்தாலும் சரி, அந்த ஆசைகள் தீர்க்கப்படுது இல்லையா, அந்த இதுதான் ருத்ரனாக அது முடிந்து விட்டது. அந்த கர்மா வந்து நம்மளை விட்டு போயிடுச்சு. அது முடிஞ்ச பிறகு அந்த ஞானத்தோட நம்ம அடுத்த பக்குவ நிலைக்கு அடைஞ்சு நம்ம திரும்பி மேலே போகும். இந்த ஆன்மா வந்து திரும்ப எப்படி மேலேருந்து இறைவன் இறங்கி வந்தாரோ, இதை நம்மளை பக்குவப்படுத்தி அவரோடய சேர்த்துக்கிற விஷயம்தான் நடக்குது. அதுதான் நம்ம பார்த்துட்டு வரோம். நம்ம இதில் பார்க்கணும் அப்படின்னா, நம்மளோட ஈகோவும் நம்மளோட மனம், உடல், இந்த 3த்தையும் தான் நம்ம வச்சிட்ருக்கோம் இருளில் இருக்கும்போது. இது எல்லாத்தையும் நம்ம நீக்கிட்டு அந்த சிவத்தோட சிவமாக நம்ம போகணும். அந்த இதுதான் நடக்கும். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு நிலையிலையுமே என்ன ஒரு இது வரனா ஞானம்தான் வரும். இதுதான் உண்மை, இது இங்கே பொய்யா இருக்குது அப்படிங்கிறதா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம அடுத்தடுத்து நம்ம போகும்போது ஞானம் வரும், விழிப்புணர்வு வரும், அமைதி வரும், அன்பு வரும். ஏன் அப்படின்னா, இந்த இறைவனை நோக்கி போகிறதுனால, இறைவனோட அருள் நிறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால அந்த ஒரு விஷயம் இருக்கும். அதனால தான் இப்போ இங்கே இவங்க சொல்கிறதெல்லாம் இப்போ திருக்குறளில் சொல்கிற ஒரு விஷயம், இப்போ அவர்னான நன்னயம் செய்து விடலாம் சொல்கிறாங்க இல்லையா, இங்கே கெட்டது செஞ்சவங்களை பற்றிலாம் யோசிக்காதீங்க, யாருனாலும் நல்லது தான் செய்யணும் அப்படின்லாம் சொல்கிறாங்களா. அதில் எல்லாரையாலும் ஏற்றுக்க முடியல. ஏன்னா அவங்க அந்த நிலையில் இல்லை. எப்படி அது ஒருத்தவங்க கெட்டது செஞ்சுட்டு இருக்கும்போது நான் வாட்டுன்னு போனேன்னா அது எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோழையாக இருக்காதா, அது நான் பயந்து போகிற மாதிரி இருக்காதா அப்படின்ற மாதிரி. ஏன்னா நமக்கு ஈகோ இருக்குது, உடல் வலி இருக்குது, மனதின் வலி இருக்கும், நமக்கு எல்லாமே இருக்குது. எல்லாமே பெருசாகவே இருக்கும். ஈகோ பெருசாக இருக்கும். என்னை ஒரு வார்த்தை யாரும் சொல்லக்கூடாதுன்னு நினைப்போம். ஈகோ பெருசாக இருக்கும்போது என்னோட உடல் கஷ்டப்படுற மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது, என் மனம் கஷ்டப்படுற மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது. ஏன்னா இது எல்லாம் பெரிய விஷயமா எனக்குள்ள அதுதான் நான் என்ற இடத்துல இருக்கும்போது நம்மளால் இவங்க பெரியவங்க சொன்னதெல்லாம் நம்மளால் கேட்டிருக்க முடியாது. அதாவது அந்த நிலையை அடைஞ்சவங்க சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியறதில்ல. இப்போ இயேசு கூட சொன்னார்லையே, இந்த கன்னத்தில் அரைஞ்சா அந்த கன்னத்தை காமி அப்படின்னு. நம்ம அப்படி அது மாதிரி காமிச்சிட்டு இருந்தோம்னா நமக்கு உடலும் வலிக்கும், அவன் அடித்த வலி மனதும் வலிக்கும், நம்ம ஈகோவும் வலிக்கும். ஆனால் அவங்களுக்கு ஏன் வலிக்கலை, அவங்க ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க இந்த இடத்தெல்லாம் தாண்டிட்டாங்க. அவங்களுக்கு ஈகோவும் இல்லை, அவங்க நான் என்ற அந்த அடி வாங்குறவரே அங்கே இல்லை. அவங்க வந்து இறைவனாகவே இருக்கிறதுனால, அந்த அன்பாகவே இருக்கிறதுனால
அன்பு தான் சிவம், அன்பு தான் சிவம், நான் சிவமாகவே ஆயிட்டேன்ற அந்த நிலையில இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அதை சொல்றாங்க. அந்த ஞானம் இருக்கிறதுனால இது உடல் வலிதான், இது மனம் வலிதான், இது ஈகோ வலிதான், இது மாயையோட வலிதான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, கர்மா வந்து எப்படி வேலை செய்யுதுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப நான் என்ன கொடுத்தனோ அதுதான் எனக்கு திரும்பி வரப்போகுது இந்த உலகத்துல. எனக்கு நான் கொடுக்காத ஒரு விஷயம், நான் இன்னைக்கு ஒருத்தனை அடிச்சிருக்கேன் அப்படின்னா அடுத்த ஜென்மத்திலயோ இல்ல இன்னும் கொஞ்ச நாள்லயோ எனக்கு திரும்ப அந்த அடிதான் வரும். நான் கொடுக்காத ஒரு விஷயம் பிரபஞ்சம் தப்பா மாத்தி அவனுக்கு கிடைக்கிற அடியை வந்து எனக்கு கொண்டு வந்து கொடுக்க போறது கிடையாது. அந்த விஷயமும் தெரிஞ்சிருக்கும். நான் அந்த அடிக்கு நான் ரியாக்ட் பண்ணேன்னா அந்த கர்மாவின் படி எனக்கு பிறப்பு இருப்புன்னு நான் திரும்ப போயிட்டு இருப்பேன்ற எப்படி வேலை செய்யுன்றதும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிங்கிறப்ப அவங்க அன்பு அது மட்டுமே பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அந்த அன்பு 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 தான் சிவம், நீ அன்பா தான் இருக்கணும், நீ கெட்டவங்களுக்கும் நல்லது செய்ய, இந்த கன்னத்துல அரைஞ்சு அந்த கன்னத்தை காட்டி, இந்த விஷயம் எல்லாம் பெரியவங்க நமக்கு சொன்னது எதனாலன்னா இந்த உலகம் எப்படி இயங்குதுன்ற ஞானம் வந்தது. அவங்க வந்து இந்த உடல் மனம் இந்த ஈகோ இது எல்லாத்தையும் விட்டு சிவமாகவே மாறினது. அவங்க சதாசிவ நிலையும் கடந்து அந்த விந்து நாதத்தையும் கடந்து அந்த சிவன் வடிவாக இருக்கோம் இல்லையா, அந்த இதையும் கடந்து அந்த சிவமாகவே ஆதி சிவனோட கலந்து இருக்கிற நிலையில மட்டும்தான் அவங்களால இந்த மாதிரிலாம் பேச முடியும். நமக்கு வந்து இப்போ உடம்புன்றது இருக்கு அப்படியா, நமக்கு உடம்புன்றது இருக்கு, நீங்க வந்து அடிச்சா வலிக்கதான் செய்யும், அதுக்காக நான் வாங்கிக்கிட்டே இருக்க முடியாது, அதுக்கு உங்களுக்கும் கர்மா சேரும் எனக்கும் கர்மா சேரும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து நான் எனக்கு யோசிக்கிற ஒரு விஷயம் தான், நான் அப்படியே உங்களோட இது பண்றேன். ஏன்னா நான்லாம் அந்த இடத்தெல்லாம் இன்னும் அடையலாம் இல்லை இல்லையா. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பேலன்ஸா வச்சுக்கலாம். நம்ம வந்து திருப்பி அடிக்கவும் தேவையில்லை, திருப்பி தரவும் தேவையில்லை. அது என்னோட கர்மா, என்னோட வினை தீரணும்னு இருக்கு அப்படின்னா இருக்கட்டும். அதே சமயம் அன்புலையும் அந்த ஞானத்தை கொண்டு அதுலேருந்து நான் எப்படி என்னை தற்காத்து கொள்றது. ஏன்னா இந்த உடல்னு இருக்கு இல்லையா, இந்த உடல்னு இருக்கு, இந்த மனம்னு ஒன்று இருக்கு, என்னோட நான்ன்ற ஒரு விஷயம் இருக்கு, என்னை எப்படி தற்காத்து கொள்றது. அதே சமயம் அது அன்புலையும் ஒரு நல்ல தெளிவான நிலையிலையும் நான் எடுக்கிற முடிவா இருக்கணும். அது நான் என்னை தற்காத்து கொள்ற ஒரு விஷயம், ஒருத்தவங்க எனக்கு துன்பம் தராங்க அப்படின்னா அந்த இடத்துல நான் ஒரு ரியாக்ஷன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது எங்கேருந்து வருது அந்த ரியாக்ஷன், என்னோட ஈகோலேருந்து வருதா, இல்லை என்னோட பற்றுனால வருதா, இல்லை தெளிவான மனநிலையில எடுக்கிற ஒரு விஷயமாக இருக்கா அப்படின்றத நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது அன்புலன்னு தான் இருக்கா, நான் அந்த என் மேலே இருக்கிற அன்பில் நான் அதை எடுக்கிறேன்னா, என்னோட இன்டென்ஷன் எந்த மாதிரியான ஒரு நிலையில நான் அதை என்னை தற்காத்து கொள்கிறேன் அப்படின்றது இருக்கு. அதாவது ஒவ்வொரு நிலைக்கும் அந்த எது கரெக்டுன்றது மாறுபடும். ஆனால் உண்மை எது அப்படின்னு பார்த்தா, உண்மை அதுதான் திருக்குறளில் நமக்கு சொல்லியிருக்காங்க, திருமந்திரத்தில் சொல்லியிருக்காங்க, எல்லாத்துலேயும் சொல்லியிருக்காங்க. உண்மையான விஷயம் எதுன்னு சொல்லிட்டு நம்ம அது நோக்கி அந்த அளவுக்கு நம்மளால் போக முடியலைனாலும் அன்பையும் இறைவனையும் பற்றி கொண்டு இது எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு நம்மளையும் நம்ம பாதுகாத்து அந்த பேலன்ஸ்டாக இருக்க நம்ம பார்த்துக்கணும். ரொம்ப இந்த சைடும் போவேனா, நம்ம அந்த சைடும் போவேனா, நம்ம நடுவில் தான் இருக்கோம்னு நம்ம நினச்சோன்னா அந்த நடுநிலையவே நம்ம பிடிச்சிக்கிட்டே நம்ம இறைவனை போய் சேர்ந்துட்டோன்னா, அந்த அன்பாகவே மாறிட்டோன்னா இந்த உடல்ன்ற ஒரு விஷயத்தையும் நம்ம தாண்டிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா கூட இந்த நிறைய இப்போ அம்மா சொன்னாங்க ரமணர் கூட அவங்க அந்த உடல்ன்ற ஒரு விஷயம்லாம் அதுக்கு ஆடை கூட தேவையில்லை. ஏன்னா பிண்டம் வந்து இயற்கையா அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸே கிடையாது இல்லையா. இங்க இருக்க இயற்கையில பாத்தீங்கன்னா எதுவும் ட்ரெஸ் போடுறது இல்லை, எல்லாமே இறைவன். அதுங்களுக்கு இப்ப மிருகத்துக்கு எந்த அளவுக்கு அதுங்களுக்கு முடி இருக்கணும், அங்க குளிர் பிரதேசமா இருக்கா, அதுக்கு எவ்வளவு ஃபர் அதுங்களுக்கு இருக்கணும், அந்த மாதிரி எந்தெந்த இதுன்னு பார்த்து படைச்சிட்டாரு. நமக்கும் அதே மாதிரிதான் ஒரு தோல் மட்டும்தான் கொடுத்துருக்கிறாரு. நீ உனக்கு தான் அறிவு இருக்குல்ல, நீ எதை வேணா பண்ணி போடு. அந்த மாயைக்கு மேல, ஏன்னா உடலே மாயை தான், அந்த மாயைக்கு மேல ஒரு அலங்காரம், அதுக்கு ஒரு அடுத்து நம்ம அலங்காரம் பண்ணிக்கிட்டே போய் இதுல கவனத்தை வைக்க வேண்டாம். அந்த உடல் மனம் ஈகோ இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வரணும். அந்த இதுதான் உடலுக்கான எவ்வளவு தேவையோ, இந்த உடலை மறைக்க எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கும், இந்த ஆணவத்துல எவ்வளவு இருந்தா எனக்கு நான் இந்த ஓட்ட முடியும், இறைவனை பற்றி கொள்ற வரைக்கும் தேவையான ஆணவம் இருந்தா போதும். மனம் வந்து அது சொல்றபடியே நம்ம தேவையில்ல, மனம் வந்து நம்ம கவனிக்கிற அளவுக்கு நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே வந்து இறைவனை பற்றி கொண்டே தான் இருந்து நம்ம எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நம்மளாலையும் அந்த பரானந்தியை அடைய முடியும். அப்படின்றதுனால தான் இத்தனையும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு வராங்க, நம்மளும் அதை நோக்கி போவோம் அப்படிங்கிறதான் இன்னைக்கு சிந்திச்ச விஷயங்கள்.
அனைவருக்கும் நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? வேற யாரும் எதுவும் உங்களோட கருத்து சொல்றீங்களா? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.